வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம கேரியர் பிளானிங் ஃபார் எம்பிஎஸ் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரியர் பிளானிங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இருக்கிற கண்டிஷன்ஸில். ஏன்னா என்ன நடந்தாலும் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, நமக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நடக்கக்கூடிய எல்லா விதமான டெவலப்மெண்ட்ஸ், அதாவது நல்லதாக இருந்தாலும் சரி இல்லை சவாலாக இருந்தாலும் சரி அது என்ன டெவலப்மெண்ட்டாக இருந்தாலும் சரி. இப்போ உதாரணத்துக்கு டொனால்ட் ட்ரம்ப்போட டேரிஃப்ஸ் அப்படிங்கிறது பல விதத்தில் ஐடி இண்டஸ்ட்ரியை பாதிக்கும். ஆனால் எல்லா இண்டஸ்ட்ரியும் பாதிக்குமானா சில இண்டஸ்ட்ரி மட்டும்தான் பாதிக்கும், எல்லாத்துக்கும் பாதிக்க வராது. ஆனால் எப்படி வந்தாலும் நமக்குன்னு சில திறமைகளை வளர்த்து கொண்டு என்ன மாதிரி ஸ்பெஷலைசேஷனில் நம் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய 3 ஸ்பெஷலைசேஷன் என்னென்னா அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் முக்கியமானது மார்க்கெட்டிங், ஃபினான்ஸ் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட்டிங் என்னென்னா எந்த ஏஐங்காலையும் நம்ம இந்தியாவில் உள்ள ஸ்பெசிஃபிக் மார்க்கெட்டிங் கான்செப்ட், ஸ்பெசிஃபிக் மார்க்கெட்டிங் ப்ரொஃபஷன் என்பதை அசைத்து பார்க்கவே முடியாது. சாதாரண கம்பெனியில் போய் சேர்ந்தால் கூட நீங்கள் பல முன்னேற்றம் அடைந்து பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்யும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் அருண் ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெயர் உள்ள ஒரு பிராண்ட். அதே மாதிரி தான் கார்மார்க், அவங்களுக்கும் பொவன்ட்டோ வச்சுருக்காங்க, அவங்களுக்கும் நிறையா இதெல்லாம் இருக்குது. ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. கெவின் கேர் அப்படிங்கிறது அருமையான கம்பெனி, அவங்க அந்த மீரா ஷாம்பூ, இண்டிகா ஹேர் டை அப்படிலாம் வச்சுருக்காங்க. மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபஷன் ஏஐக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஏஐ வேணால் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம், சில டேட்டாவெல்லாம் உருவாக்கி கொடுப்பதற்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவி செய்யும் என்பது உண்மை. ஆனால் மார்க்கெட்டிங்கிற கான்செப்ட் பல நூற்றாண்டுகளுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்தியன் பிராண்ட்ஸ் ஆர் வெரி பவர்ஃபுல் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்தியாவில் இருக்கிற பல பிராண்ட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல் பிராண்ட்ஸ். ஃபினான்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு கம்பெனியில் நடக்கக்கூடிய கணக்கு சம்பந்தமான ஒரு ப்ரொஃபஷன், அதாவது அக்கௌண்ட்ஸ் அண்டு ஃபினான்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபினான்ஸ்னால் எவ்வாறு இந்த ப்ராஜெக்டுக்கு இல்லை எத்தனை இந்த கம்பெனிக்கு பட்ஜெட் உருவாக்குவது, அதை திறம்பட நிர்வாகம் செய்வது, அது பல விதமான காஸ்ட் கட்டிங் சொல்லுவாங்க. அனாவசியமான செலவுகளை குறைத்து கொண்டு கம்பெனிக்கு லாபத்தை ஈட்டு தரக்கூடிய திறமை படைத்தவர்கள் தான் ஃபினான்ஸில் வேலை செய்வாங்க. நீங்கள் எம்பிஏ ஃபினான்ஸ் படித்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் மேலே சிஎஃப்ஏ படிக்கணும், இல்லாட்டா ஏசிஎஸ் படிக்கணும், இல்லை ஐசிடபிள்யூ சிஎம்ஏன்னு சொல்லக்கூட ஐசிடபிள்யூங்கிறது பழைய காலத்துக்கு இப்போது சிஎம்ஏன்னு சொல்கிறாங்க, அதையும் படிக்கணும். அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவை அடுத்தடுத்து பார்க்கலாம். மூணாவது என்னென்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். இந்தியா ஒரு பெரிய டைவர்ஸ் கண்ட்ரி. இங்கே வேலை செய்வது, அது குறிப்பாக லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேலை செய்த ப்ரொஃபஷனல்ஸ்க்கு இன்றைக்குமே டிமாண்ட் ஜாஸ்தியாக தான் இருக்கும். குறிப்பாக நீங்கள் சாதாரண கிராஜுவேட்டாக இருந்தால் கூட இந்த கம்பெனிலாம் வேலை செய்ய முடியும். ஆனால் அதன் பிறகு ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ என்பதை உங்கள் கையில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும். எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ இருந்தால்தான் உங்களால் வேகமாக முன்னுக்கு வர முடியும். ஏன்னா லாஜிஸ்டிக்ஸுங்கிறது என்ன, ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பல பொருட்களை எல்லா பொருட்களையும் கொண்டு செல்வது. உதாரணத்துக்கு நம்ம ஊரில் நாமக்கல்ல இருந்தால் இந்தியா பூரா முட்டை போகிறது, தி எக் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆயிரக்கணக்கான லாரியில் முட்டையை கொண்டு போய் ஏற்றுமதி செய்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவோட நம்பர் 1 மார்க்கெட் என்னென்னா நாமக்கல் தான். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏரியாவில் ஸ்பெஷலைசேஷன் இருக்குது. திருப்பூர்னா டெக்ஸ்டைல்ஸ், அகமதாபாத் குஜராத்தில் அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஹப்பு, சூரத் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஹப்பு. இதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் அங்கேயும் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஒரு மிகப்பெரிய அவசியமான ஒரு தேவை. அது எந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் அதனால்
எந்த ஒரு பெரிய பாதிப்பு வர போவது இல்லை. இந்த 3 ப்ரொஃபஷன்ஸ் தான் ரொம்ப முக்கியமான ப்ரொஃபஷன்ஸ். இதில் நீங்கள் படித்தீங்கன்னா முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு மிக 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 அதிகமாக இருக்கின்றது. இதற்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய ஃபோன் நம்பர் அண்ட் என்னுடைய இமெயில் ஐடியும் கொடுக்குறேன். நீங்கள் எப்போ வேணாலும் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். இது ஃப்ரீ அட்வைஸ் தான். நான் கேரியர் பிளானிங்கில் பல மக்களுக்கு 100 மக்களுக்கு நான் கைடன்ஸ் செய்து இருக்கின்றேன். எனக்கு இந்த 3 தொழில்களும் மிக நன்றாக தெரியும். எப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நான் உங்களுக்கு ஆலோசனை கூற தயாராக இருக்கின்றேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா, make no mistakes. Indian brands and Indian companies are making merry even while the MNC brands dominate specific product segments and markets. Notable names are Dabur, Godrej, Asian Paints, Ultratech Cement, Kevin Care, Marico Industries and Havells. இவங்களுக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸு, இவங்கள்ட்ட இருக்கிற பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மல்டிநேஷ்னல் கம்பெனி தோற்று போயிடும். ஏன்னா அத்தனை அளவுக்கு அவங்க பிரமாதமாக பண்ணிகிட்ருக்காங்க இந்த பிராண்ட்ஸ் எல்லாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இருக்குது. ஆனால் இதுதான் ஸ்பெசிஃபிக்காக நம்ம இந்தியா லெவலில் சொல்லக்கூடிய நிறைய பிராண்ட்ஸ் தான். இந்த மேஜர் பிராண்ட்ஸை மட்டும்தான் நம்ம இதை சொல்லணும். மற்ற பிராண்ட்ஸும் இருக்குது. எத்திக்கலாகவும் இருக்கணும் அந்த கம்பெனி. எத்திக்ஸ் இல்லாத கம்பெனியை பற்றி நாம் இந்த வீடியோவில் மட்டும் இல்லை, எந்த வீடியோவிலையும் நான் பேச மாட்டேன். குறிப்பாக ஊழல் செய்து முன்னுக்கு வந்த சில கம்பெனிலாம் இருக்குது, பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்குது. ஆனால் அந்த கம்பெனியை பற்றி நாம் பேசுவது முறை ஆகாது. ஏனால் ஊழல் செய்து முன்னுக்கு வந்த கம்பெனியை பற்றி பேசினால் MBA படிக்கும் உங்களுக்கும் படித்து முடித்த உங்களுக்கு மிக மிக தவறான இன்ஃபர்மேஷனை கொடுப்பது என்று ஆகிவிடும். அதனால் அதை பற்றி நான் பேசப்போவதில்லை. ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. பயங்கரமாக 3 ப்ரொஃபஷன்ஸ், மார்க்கெட்டிங்கில் சேர்ந்தாலும் சரி, ஃபினான்ஸில் சேர்ந்தாலும் சரி, இல்லை நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டுக்கு உள்ளே போனாலும் சரி, இதை நீங்கள் பண்ணணும். Each of these companies or brands have their own success stories to tell. They have exports as well. What it takes to be a success in marketing in such companies is to be down to earth, practical and ever willing to learn. 3 விஷயமா இருக்குது. டவுன் டு எர்த்தாக இருக்கணும். உடனே அந்த ஃபீல்டில் போய் என்னதான் இருக்குன்றதை கற்றுக்கணும். வேலை அலையணும், ரொம்ப அலையணும். அப்போ தான் உங்களால் கற்றுக்க முடியும். ப்ராக்டிக்கல்னால் என்ன அர்த்தம்? டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க் எல்லாம் பிரமாதமாக இருக்கும். எங்கெங்கே இது விற்கிறது, எப்படி விற்கிறது, யார் வாங்குறாங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியணும். அண்ட் எவர் வில்லிங் டு லேர்ன்னா என்ன அர்த்தம்? புது புது ஐடியாஸை நீங்கள் கற்றுக்கணும். மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் கொடுக்குற ஃபீட்பேக் தான் அவங்களுக்கு மேஜர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸை திரும்ப திரும்ப ரிவைஸ் செய்வதற்கு உபயோகமாக இருக்கும். இதெல்லாம் சிச்சுவேஷன் ஸ்பெசிஃபிக், மார்க்கெட் ஸ்பெசிஃபிக் அண்ட் ஆல்சோ ஸ்பெசிஃபிக் டு செவரல் அதர் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதில் ஒரு 1 + 1 = 2ன்னு சொல்ல முடியாது. எல்லா இதுலேயும் மார்க்கெட்டிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். சரி, ஃபீல்டு சேல்ஸில் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும். எடுத்த உடனே ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காரலாம், ஜென்ரல் மேனேஜராக பதவி கிடைக்கும். அதெல்லாம் தமிழ் சினிமாவில் மட்டும்தான் நடக்கும், வேறு எங்கேயுமே நடக்காது. மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இஸ் வாட் யூ கேன் கேதர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒன்லி ஆஃப்டர் 10 years ஆஃப் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபீல்டு சேல்ஸ். நீங்கள் ஃபீல்டில் போய் 10 வருடம் உழைத்த பின்பு தான் உங்களுக்கு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் ரோல் கிடைக்கும். ஆஃப்டர் ஆல், தி இந்தியன் மார்க்கெட் இஸ் ஹைலி ஹெட்ரோஜினஸ் அண்ட் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செவரல் சப்மார்க்கெட்ஸ் இன் ஈச் ஸ்டேட் இஸ் அ லேர்னிங் இன் இட் செல்ஃப். ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வெவ்வேறு விதமான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை தேவைப்படும். ஒவ்வொரு மார்க்கெட்டுக்கும் வெவ்வேறு விதமான ப்ராடக்ட்ஸும் தேவைப்படும். அப்போ அதனால தான் ஆஷிர்வாத் என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு விதமான ஒரு ப்ராடக்டை அவங்க கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த ப்ராடக்டை கொடுத்தா தான் மக்கள் வாங்குவாங்க. இப்போ அந்த ஆஷிர்வாத் ஆட்டாங்கிறது தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூட ஆட்டா வேறு, நார்த் இந்தியாவில் கிடைக்கக்கூட ஆட்டாங்கிறது வேறு. அதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நுணுக்கமாக வேலை செய்யும் ஐடிசி மாதிரி கம்பெனிஸ்லாம் உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கு நீங்கள் ப்ரூவன் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. பல கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் ஐடிசிக்கு போக முடியும். உங்களுக்கு வேலை கிடச்சதுன்னா அவ்வளோதான், எண்ட் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்கள் முன்னுக்கு வரலாம். மார்க்கெட்டிங் ஸ்டார்ட்ஸ் த கஸ்டமர் அண்டர்ஸ்டாண்டிங் ஹிஸ் ஆர் ஹர் நீட்ஸ், ஆஸ்பிரேஷன்ஸ் அண்ட் அம்பிஷன்ஸ்.
அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை, எப்படிலாம் தேவை. இப்போ உதாரணத்துக்கு ஹேவல்ஸ் கம்பெனிங்கிறது இப்போ ஆட்டோமேட்டிக் ஃபேன்ஸை கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் உட்காந்த இடத்துல ரிமோட் மூலமாக ஃபேனை ஆப்ரேட் பண்ண முடியும். Thus, field sales, where all the action happens, where the feedback from the customer becomes vital, is as important as anything else and can become the game changer in one's career. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதில் எப்படிலாம் நீங்கள் கற்றுக்குறீங்களோ, ஃபீல்டு சேல்ஸில் என்னெல்லாம் கற்றுக்குறீங்களோ, அந்த தான் உங்களுக்கு வாழ்க்கையை, உங்கள் கேரியரை மாற்றக்கூடிய ஒரு அம்சமாக அமையும். Remember, you're competing with the best of minds from the IIMs and other branded institutes. IIMலேருந்து வருவாங்க, மற்ற branded institute, பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது, தியாகராஜர் ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது, பிஎஸ்ஜி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது, கிரேட் லேக்ஸ்னு ஒன்று இருக்குது, இங்கே கிரைஸ்ட் யூனிவர்சிட்டின்னு ஒன்று இருக்குது பெங்களூரில், நர்சிம் ஒஞ்சிங்கிறது பாம்பேயில் இருக்குது, சிம்பியாசிஸ்ங்கிறது புனேயில் இருக்குது. ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூட் இருக்குது. அவங்க எல்லாமும் பிராண்டட் இன்ஸ்டிடியூட். எஸ்பிஜேங்கிறது கிட்டத்தட்ட ஐஏஎம் விட, சில ஐஏஎம் விட அது பெட்டர்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பெரிய இன்ஸ்டிடியூட் தான் எஸ்பிஜேன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசர்ச் பாம்பே. அதுங்கெலாம் அந்த இன்ஸ்டிடியூட்டுக்கு அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரெக்கக்னிஷனை பற்றி கேர் பண்ணல. அவங்க தனியாக டிப்ளமா கொடுக்குறாங்க. அதுவே அவ்வளோ ஹை லெவலாக இருக்குது. ஐஎஸ்பி, இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ், அதுக்கு மினிமம் ஒரு 4 years 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆனப்புறம் தான் நீங்கள் உள்ளே நுழைய முடியும். அந்த மாதிரி பசங்களோடு நீங்கள் கம்பீட் பண்ணணும்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் அங்கே போக முடியும். ஆஸ் ரிகார்ட்ஸ் ஃபினான்ஸ், யூ மஸ்ட் ரிமெம்பர் தட் யூ ஷுட் ஸ்டார்ட் வித் அக்கௌண்டிங். வேறு வழியே இல்லை. ஒரு ஃபேக்ட்ரியில் போய் அக்கௌண்டிங்கில் உள்ளே போயிட்டு சப்ளையர் அக்கௌண்டிங் இருக்குது, பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுக்கு போகலாம். ஆனால் எடுத்த உடனே மியூச்சுவல் ஃபண்ட் ஜாப் கிடைச்சா கூட அக்கௌண்டிங் ஜாப் கிடைச்சிதுன்னா அங்கே போய் சேர்ந்துக்கிறது பெட்டர். Only a solid experience in accounting can help you to go ahead. Only such practical experience will teach you the scope for cost cutting, the various variables that go to your budget and so on. Once you are thorough with such experience, you can even move to a role in finance in another similar organization. இதெல்லாம் தரவாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஸ் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதுக்கு பொறுமையாக இருக்க வேண்டும். 10 to 12 வருஷம் அனுபவம் ஃபேக்ட்ரி என்விரான்மெண்ட்டில் அக்கௌண்டிங் அண்டு வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஃபினான்ஸை ஜூனியர் லெவலில் இருந்தால் கூட நீங்கள் கற்றுக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். இது மிக மிக அவசியம். After 10 to 15 years of experience in various aspects of accounting and finance, with at least 5 years of experience in corporate finance, you can aspire for roles like a fund manager in a mutual fund. மியூச்சுவல் ஃபண்டில் போய் ஃபண்ட் மேனேஜர்னா அவங்க போய் சிஏலாம் படிச்சிருக்கணும், சிஎஃப்ஏ படிச்சிருக்கணும். படித்தா தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். அங்கே போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு தேவையாக இருக்கும். இதெல்லாம் படித்து முடிச்சிங்கன்னா நீங்கள் ஃபண்டு மேனேஜராக வேலை செய்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்பு உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப மிக மிக தேவை. அதில் ஆல்ரெடி நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றிலாம் கரைச்சி கொடுத்துருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஜாபே கொடுப்பாங்க. Through professional networking, you must spot such professionals and learn from them. இப்போ லிங்க்டின் வந்தாச்சு, வெபினார்ஸ்லாம் நிறையா நடத்துகிறாங்க. If such roles do not interest you, stints in corporate finance and huge conglomerates will expose you to mergers and acquisitions. And such a rich experience can make a huge difference to your career advancement. சரி, மியூச்சுவல் ஃபண்ட் வேண்டாம், நான் இந்த தொழிலே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் கார்ப்பரேட் ஃபினான்ஸ்குள்ளே போய் பெரிய பெரிய கம்பெனிஸ், அந்த ஆதித்யா பிர்லா மாதிரி பெரிய கம்பெனிஸில் வேலை செஞ்சால் தான் உங்களுக்கு மர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன்ஸ், அதாவது ஒரு கம்பெனியை இன்னொரு கம்பெனி எடுத்து சாப்பிட்டுடும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஐபிஓன்னு சொல்லுவாங்க, இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் இருந்தால் தான், உங்கள் கையில் இருந்தால் தான் நீங்கள் கார்ப்பரேட் ஃபினான்ஸ் ரோலுக்கு நீங்கள் சூட்டபுளாக இருப்பீங்க. அதுலேருந்து நீங்கள் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இன்ஃபேக்ட் மற்ற கண்ட்ரிஸ் லைக் இந்தோனேஷியா அங்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். Somewhere down the line, you should hone your IT skills and acquire skills such as Oracle Financial. You have no choice. Oracle Financialலாம் படிக்கணும், எல்லாத்தையும் படிக்கணும். சும்மா கதை விட்டுட்டு பழைய மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் போகாது. The future is fine and open to professionals who can be there to be different, and finance will never be the same again. ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக மாறிடும். ஸோ பழைய மாதிரி ஃபினான்ஸ் இருக்காது. அதற்கேற்ற வகையில் நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படித்து தான் ஆனால் வேறு வழியில். ஓகே, ஆல் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்
You need to understand that field experience in operations will also lead you to sales, and the net experience of different roles will take you to bigger roles. Operations மட்டுமே போகாது, நிறைய இது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஒரு வண்டியை லாரி மூலமாகவோ இல்லாட்டா வேறு விதமாக மினி லாரின்னு சொல்லுவாங்க, குட்டி குட்டி இந்த குட்டி யானைன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன சிட்டிஸுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இடத்துல அதை யூஸ் பண்ணி தான் கொண்டு போகிறாங்க. இப்போது போர்ட்டர் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த மினி லாரி மாதிரி இதில் வச்சுக்கிட்டு தான் இன்ட்ராசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. இன்ட்ராசிட்டின்னா என்ன அர்த்தம்னா, அந்த போர்ட்டர் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, கான்ட்ராக்ட் வச்சுப்பாங்க. இந்த சாமானை இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்குறது எல்லாத்துக்கும் அவங்கள்ட்ட கான்ட்ராக்ட் இருக்குது. அவங்க பல விதமான கம்பெனிஸ்க்கு, பல 1000 கம்பெனிஸ்க்கு அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஐடி அப்ளிகேஷன் இருக்கும், அங்கே சாஃப்ட்வேர்லாம் இருக்கும். ஸோ இதுவும் தேவையாக இருக்கும், ஐடியும் கற்றுக்கணும். எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும். இதில் மட்டும் ஆப்ரேஷன்ஸுக்கு மட்டுமே இருப்பேன், ஐடி பக்கமே நான் போக மாட்டேன்னா உங்களுக்கு இந்த சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட்டில் வெற்றி பெற முடியாது. ஸோ இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ரோட் டிரான்ஸ்போர்ட், நாலேஜ் ஆஃப் தி வேரியஸ் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், லாரின்னு ரோட் டிரான்ஸ்போர்ட், அது என்னதான் நடக்குது, எவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, எந்த டிரைவர், எந்த கண்டக்டர், எத்தனை ஸ்கில் லெவல் வேணும், எந்த டயத்துக்கு போனால் எந்த இடத்துல கிராஸ் பண்ணலாம், எப்படி கிராஸ் பண்ணலாம், எல்லாம் சாஃப்ட்வேர் இருக்குது இன்றைக்கி. எக்ஸிக்யூட்டிவ் எம்பிஏ படிக்கிறது நிச்சயமாக அவசியம். ஆனால் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கக்கூடாது. வீக்கெண்டு ஸ்டடி, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போய் படிக்க அது கூட செய்யலாம். ஸோ சின்ஸ் தெர் ஆர் டூ மெனி வெபினார்ஸ் கண்டக்டட், இப்போ நிறைய இடத்துக்கு வெபினார் கண்டக்ட் பண்ணுறாங்க, சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மார்க்கெட்டிங்லாம். அதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கலந்துக்கணும். ஃபர்தர் மோர் த ஃபியூச்சர் இஸ் ஒன்லி ஃபார் தோஸ் ஹூ are capable of being multitasking and being street smart. Street smartனா உலகத்தில் என்னெல்லாம் கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கணும், எப்படி முன்னேற இது செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இது பேர் தான் ஸ்ட்ரீட் ஸ்மார்ட். மல்டி டாஸ்கிங், இன்னோவேஷன் சொல்லுவாங்க, எப்படிலாம் இன்னோவேட் பண்ணுறது அப்படிங்கிறது கற்றுக்கணும். மல்டி டாஸ்கிங்னா ஒரே சமயத்துக்கு பல வேலைகளை செய்து முடிக்கக்கூடிய தன்மை, திறமை, இப்படி தான் மல்டி டாஸ்கிங். அப்புறம் கார்ப்பரேட் இந்தியா smartest and not necessarily those who work harder. The world is full of professionals who innovate and you can be no different. All the very best. அப்படின்னா உங்களுக்கு எல்லா விதமான திறமையும் இருந்தால் மட்டும் போகாது, நீங்கள் ஸ்மார்ட்டாக வேலை செய்ய கற்றுக்கணும். எப்படி கம்மியாக வேலை செஞ்சால் கூட அதை கரெக்டாக வேலை செய்யக்கூட திறமையை கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முன்னுக்கு வரலாம். ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மிக்க நன்றி. தேங்க்யூ.